சத்தமுறாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் ஜெபித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்து எங்களோட பேசினார். ஜெயம் உள்ளவனாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஜெயம் கொள்வதற்காக, ஜெயிப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இடத்துல உலகத்தில் நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, இருக்குதா இல்லை? எதுக்கு வானத்தில் தொப்புன்னு குதிச்சிட்டோமா? நம்ம எதுக்குங்க பிறந்தோம்? யோசிச்சு பாருங்க. எதுக்கு ஆண்டவரை நான் பிறந்த இந்த உலகத்தில் பல நேரங்களில் கேள்வி கேட்டிருப்போம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்? எதுக்காகம்மா? ஓகே, இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க. இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? பாவங்களை மன்னிக்க. வேற யாராச்சும் சொல்ல முடியுமா இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? போன வாரம் சொன்ன மாதிரி சிலருக்கு என்ன இருக்குது, பாம்பு அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குது. வாயை திறந்து பேசுங்க. மனசுக்குள்ளே வாய்க்குள்ளே பேச வேண்டாம், வாயை திறந்து சத்தமாக பேசுவோம். இயேசு எதுக்காக சொல்லுங்க பிரதர்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட, பாவங்களை மன்னிக்க, வாழ்வை மறுவாழ்வு கொடுக்க. அப்போ பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கு. அவர் என்ன நோக்கத்தில் பிறந்தாரு? நான் வரணும், வந்து மனுஷனா பிறக்கணும். மனுஷனா பிறந்த 30 வருடங்கள் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வாழணும். 31வது வயசு ஸ்டார்டிங்கில் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும்? தேவ பிதாவின் சித்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு இனி வாழுகிற 3.5 வருடங்கள் என்ன பண்ண போகிறேன்? பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஒரு நோக்கத்திற்காக வந்து 3.5 வருடம் பலத்த ஊழியங்களை செஞ்சு பாருங்க. பல வருடங்களாக இந்த ஊழியத்தில் செய்யாதவங்க வெறும் 3.5 வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்துல உலகம் முழுவதும் கொடுத்து அங்க அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ளைக்குடியான ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வந்து, ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் தான் மரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். இரத்தம் சிந்தினார், அடிகளை ஏற்றுக்கொண்டார், மரித்தார். மரித்த தேவன் உயிரோடு கூடவும் எழுந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குமானால், இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். ஆமாம் தானே? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் நோக்கமே இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது தான் பிறந்திருக்கிறேன். நான் தகப்பன் தாய் கீழ்ப்பிடிஞ்சு வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது தான் என்னோட தலைவிதி. அதனால் இந்த தலைவிதிக்காகவே என்ன பண்ணியிருக்கிறேன்? சிலர்லாம் சொல்லுவாங்க, இது என் தலையில் என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்க என் விதி, என் விதியின்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விதியின்படி அல்ல, தேவன் நமக்கு முன்குறித்த பாதைகளை நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாதையின் வழியாக போனாதான் தேவன் முன்குறிச்ச இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு மாத்திரம் அது தெரிந்ததாக இருக்குது. ஆமே. நம்ம நினைப்போம், இந்த பாதையின் வழியாக ஏன் என்னை கொண்டு போகிறீங்க, நான் அப்படி போய் கூட வந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு வைச்சிருக்க இந்த நோக்கத்திற்கு இந்த பாதை வழியாக தான் செல்லணும். ஆமென். அப்போ இன்னைக்கு உலகத்தில் பிறந்த மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம்தான் ஜெயம் உள்ளவனாய் கர்த்தருக்கு வாழ்வதற்கு. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா, உலகத்தில் நீங்கள் எதுக்கு பிறந்தீங்கன்னா, ஜெயிக்கிறக்காக. ஆமென். சத்தமுற ஆமென். அப்போ எதுக்கு ஏசப்பா உங்களை இன்னைக்கு உலகத்தில் வர வச்சிருக்காரு? உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. 1000 பேர் இருக்கும்போதும், உங்க கூட சொந்த பந்தங்கள் 1000 பேர் இருக்கும்போதும், படிக்கிறவங்க 1000 பேர் இருக்கும்போதும், உங்களை இயேசு ஏன் ரட்சிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்காக. எதுக்காக? ஜெயிக்கிறவனா வாழ்வதற்காக. அப்படின்னா என்ன பாஸ்டர், நீங்க ஜெயிக்கிறனா வாழ்வதற்கான என்ன? நீங்கள் ஜெயிக்கிறன்னா நீங்கள் வேற எதையோ ஜெயிக்கிறத பற்றி, படிப்பில் ஜெயிக்கிறது, வாழ்வில் ஜெயிக்கிறத பற்றி நான் பேச வரல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எடுத்தவர்கள் வாசிப்போம், பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதில் 26 முதல் 29 வரைக்கும் வாசிங்க, பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26. கொஞ்சம் மைக்கில் வாசிப்பீங்களாப்பா? வாசிங்க. 2வது அதிகாரம் 26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீங்க செக் பண்ணி பாருங்க, இருக்குதானே? காது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் பாருங்க, இருக்குதா இல்லை பறந்து இழந்து போயிடுச்சான்? இருக்குதா? சில செக் பண்ணவே இல்லை. பாருங்க, பக்கம் தொட்டு பாருங்க, இருக்குதான்னு. இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறதை காது
உள்ளவனுக்கு தான் இந்த வார்த்தை, காது இல்லாதவர்கள் அல்ல. ஆவியானவர் பேசுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப வசனம் சொல்லுது, காது இல்லாம யாராச்சும் இந்த உலகத்துல பிறக்கிறாங்களா? காது ஒரு பக்கம் இருக்குது, ஆனா என்ன, காது கேட்கல. அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் காது இருக்குது, ஆனா சில நேரங்களில் வீட்டில் வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கும், ஆனா எடுத்து ஓட்டவே. என் பைக் இப்படிதான், திடீர்னு என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் நின்றுட்டு இருக்கும். அதே பைக் பாருங்க, திடீர்னு பைக் பேசும். ஒரு வாரமா இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கியாடா, ஏதாச்சும் எடுத்து ஒரு ரவுண்டாச்சு ஓட்டு. இப்போ காது சில நேரங்கள் இருக்கும், ஆனால் நம்ம சில நேரங்களில் காது என்ன பண்ணாது, சிலருக்குலாம் இருந்த காது என்னாச்சு, டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அப்படியே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. வசனம் சொல்லுது பாருங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். எதை தெரியுமா? ஜெயம் கொண்டு வாழ்கிறவனுக்கு தான் எதெல்லாம் கொடுக்க போகிறாரு? மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மையான காரியங்கள், இருப்பு கோளால் அரசாட்சி செய்கிற அதிகாரம், தேவன் உடுத்திர வெண்வஸ்திரம், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கிறாரம்மா? ஜெயிக்கிறவனுக்கு தாங்க. அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். ஜெயம் கொண்டு முறிவு பரியந்தமும் என்னுடைய கிரியைகளை கை கொள்கிறவனுக்கு என்ன பண்றாராம கர்த்தர்? நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உனக்கு ஜாதிகள் மேல, மனுஷர்கள் மேல, உலகத்தின் மேல அதிகாரம் கொடுப்பேன். அந்த மனுஷன் அரசாட்சி செய்கிற ஒரு மனுஷனா வாழ்வான். அவர்கள் விரோதமா இருக்கிறவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்பட்டு போவார்கள். நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்வில் நம்ம மேன்மைகள், இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான நோக்கம் உயரணும், ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் உயர்ந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நம்மளை இந்த உலகத்தில் படைச்சதுக்கான காரணம் நாம் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும்? ஆண்டவர்னு தெரிஞ்சு கொண்ட காரணம் என்ன தெரியுமா? என்னை உயர்த்துவதற்கு, என்னை மேன்மையாக்குவதற்கு. அது உண்மைதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் உயர்த்துகிறவர், மேன்மையாக்குகிறவர். நம்மளை கீழே இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஆரோபணம் பண்ணுகிறவர். ஆனால் நம்முடைய மனதில் நம்ம என்ன யோசிக்கணும்? என்ன அவர் சூஸ் பண்ண காரணம்? நான் உயர்வதற்கு, மேன்மையாவதற்கு, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு மாத்திரமல்ல, நான் ஜெயிக்கிறக்கு. ஹல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னப்பா? வின்னிங்கா? வின்னிங் தானே? கரெக்டா? வின்னிங்கா? இல்லை, நான் அதை கிரிக்கெட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், கரெக்டா இல்லையா? வின்னர் ஆகிறதுக்கு இயேசு இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த இடத்துல சபைக்குள்ள வச்சிருக்க காரணம் தெரியுமா? வின்னர் ஆகிறதுக்கு. எதுல வின்னரா இருக்கு? எதுல வின்னரா இருக்கு? சொல்லுங்க, எதுல வின்னரா இருக்கு? பாருங்க, இப்பயும் பாம்புதான் எட்டி பாக்குது. எதுல வின்னரா இருக்கு சொல்லுங்க. சிலர்லாம் வார்த்தை வாய் மனசு வரைக்கும் வருது, வெளியில சொல்ல வர மாட்டேங்குது. எதுல வின்னரா இருக்கு? பேசின போல் இருந்துச்சு, எங்கேயும் பார்த்தா எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, யாரும் பேசாத மாதிரி. பிரேயர்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லலாம், பேசுங்க சபையில. நீங்கள உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, கரெக்ட். அப்புறம் இல்லை, நீங்க எதெல்லாம் ஜெயிக்கிற போறீங்கிறத நான் கேட்கறதுக்கு விரும்புறேன். பாவங்களை ஜெயிக்கிறதுக்கு, பிஸ்னஸ்ல இதை தான் எதிர்பார்த்தேன். பிஸ்னஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வேற சொல்லுங்க. நான் சொல்ல ஜெயிக்கிறது, வின்னிங். இப்போ ரேஸ் ஓடிட்டு இருக்கிறோம், ரேஸ்ல நான் ஜெயிக்க போறேங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல ஜெயிப்போம், குண்டு வீசுறதுல ஜெயிப்போம், கம்பி ஏறியதுல ஜெயிப்போம். அதே போல நம்ம எதுல தான் ஜெயிக்க போறோம்னு நான் கேட்கிறேன். வேலை செய்யறதுல பாருங்க, வேலை செய்யறதுல நான் ஜெயிக்கணுங்கிறேன். அப்படின்னா என்ன? வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இருக்கிற மேனேஜரை துரத்தி விட்டு நான் அந்த இடத்துல, அதான் ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம். ஆமாண்ண, நீங்கள் என்ன சொன்னீங்க? மாம்சத்தில் ஜெயிக்கிறதுக்கு. வேற யாராச்சும் சொல்றீங்களா? சிலர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இச்சையை ஜெயிக்கிறதுக்கு, எக்ஸாமில் ஜெயிக்கிறதுக்கு, அப்புறம் ரன்னிங். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, சிலருக்குலாம் மூளை முக்காக்கெல்லாம் அதிகமாகவே ஆண்டவர் கொடுத்துட்டார். அதனால ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறது உலக பிரமாணமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள்
யோசிச்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறக்கு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. குழந்தையாக இருந்து நீங்கள் பெரியவங்களாயிட்டீங்க, வாலிபர்கள் ஆகிட்டீங்க, பெரியவங்களாயிட்டீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு என்ன இருக்கும், நான் ஜெயிக்கணும், நான் என்ன ஆகணும், வின்னர் ஆகணும். வின்னர் ஆக கடைசி ரன்னராச்சும். அப்போ உங்களுடைய மனசில் ஒரு காரியம் இருக்கும், நான் வந்து ஜெயிக்கணும். என்னென்ன ஜெயிக்கணும், என்னை திட்டார் அந்த பாஸ்ட், அந்த ஆள் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன். என்னை சொந்தக்காரங்க திட்டாங்களா, அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், வாழ்ந்து காமிக்கிறேன். ஏன்னா என்னை இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க முன்னாடி இந்த நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனை, ஒரு ஆண்டுடைய பிள்ளையை தேவன் உலகத்திலே ஜெயிக்க தெரிந்து கொண்ட எதுக்காக தெரியுமா? உன்னை தேடி வருகிற பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக, உன்னை தேடி வர டெம்டேஷனை ஜெயிக்கிறதுக்காக, உன்னை தேடி வர பிசாசை ஜெயிப்பதற்காக, உன்னை தேடி வருகிற அந்த இச்சையை ஜெயிக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் ஜெயிச்சிடலாம். ஆனால் டெம்டேஷனை ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம வந்து உண்மையாகவே தேவனுக்காக நம்ம ஜெயித்தவர்களாக வாழலை. ஆமாம் தானே? டெம்டேஷன்னா என்ன? டெம்டேஷன் நான் இன்னைக்கு சொல்லுவேன், எதில் வேணால் விளையாடுங்க, ஆனால் டெம்டேஷனில் மட்டும் என்ன பண்ணாதீங்க, விளையாடாதீங்க சொல்லியிருக்கிறேன். டெம்டேஷன் என்ன சொல்லுங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவர்கள். டெம்டேஷன் தமிழ் என்னப்பா? சாப்பாடா? சாப்பாடு ஞாபகத்திலே இருங்க. டெம்டேஷன்னா என்ன சொல்லுங்க? நீ அது சரியான அர்த்தம். ஓகே, டெம்டேஷன்னா இதை சொல்லுங்க. வாழ்க்கையில் விலை இல்லை. டெம்டேஷன் என்னன்னா, எனக்கு இந்த காரியத்தை ஒரு பாருங்களேன், வீட்டுக்கு முன்னாடி இப்போ வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ சர்ச்சுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் என் மனசு முழுசு எங்கே இருக்குது? பிரியாணி. பிரியாணி என்ன சாப்பாடோ, என்ன வாய்க்குள்ள பிரியாணி போகிறது போலவே அந்த ஒரு இச்சையை அடக்க முடியாமல் அதை வந்து சாப்பிட்டே ஆகணும், அதை பண்ணியே ஆகணும், அது இப்படி பண்ணியே ஆகணும். டெம்டேஷன் எது தெரியுமா? யோசேப்பு அவன் பரிசுத்தமான வாழ நினைக்கும் பொழுது அவன் சட்டையை பிடிச்சி உறிஞ்சு எடுத்து நீ என்னோடு கூட பாவம் செய்யணும்னு சொல்லி இழுக்கிற, அதுக்கு பேர் தான் என்னது? டெம்டேஷன். வாலிப வயசில் சில டெம்டேஷன் இருக்கும், பெரியவங்களாகும்போது சில டெம்டேஷன் இருக்கும். அந்த டெம்டேஷனை ஜெயிப்பதற்காகத்தான் இயேசு என்னை உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை டெம்ப்ட் பண்றாங்க. என்ன டெம்ப்ட் பண்றாங்க? அவன் விபச்சாரம் பண்ணும்படியாக, பாவம் செய்யும்படியாக யோசேப்பை டெம்டேஷன். ஹல்லேலூயா. அவன் நினச்சிருப்பான், நம்மளாம் வந்து நினச்சிருப்போம், நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், யோசேப்பாக இருந்திருந்தா நம்மளை அடிமையாக வந்திருக்கிறோம். இந்நேரம் நம்ம ஒரு விபச்சாரம் மட்டும் செஞ்சுட்டா போதும், நம்ம அங்கே என்னவாயிடலாம், நம்ம என்னவாயிடலாம் சொல்லுங்கள்? ராஜாவோட ஒய்ஃபுங்கிறது சாதாரண விஷயமா? ராஜாவோட ஒய்ஃபை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதும், நான் இந்த இடத்துல அடிமையாக இல்லை, இனிமே எப்படி இருப்பேன், நான் ராஜாவாக இருக்க போகிறேன்னு சொல்லி நம்ம யோசேப்பு இருந்து யோசிச்சிருப்போம். ஆனால் உண்மையான யோசிப்பு, ஜெயமுள்ளவனாய் வாழ நினைக்கிற யோசேப்பு என்ன பண்ண தெரியுமா? டெம்டேஷனை ஜெயிக்கிறான். சில பாவங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், சில பாவங்களை நம்ம விட்டு விலகி ஓடணும். சில பிசாசு சில பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னா என்ன பண்ணணும்? நான் எதிர்த்து நின்று ஜெயிச்சிருவேன்னு சொல்லி நிற்கணும். ஆனால் சில பாவங்களுக்கு என்ன பண்ணுமாமா? அந்த வசனம் சொல்லுது, எல்லா பாவத்திற்கும் நீ எதிர்த்து நிற்கணும், ஆனால் இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் எப்பயுமே சொல்லுவேன், ஆண் பிள்ளைகள் அதிகமாக பெண் பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணாதீங்க, பேச வேண்டாம். பெண் பிள்ளைகள் அதிகமாக ஆண் பிள்ளைகளோடு கூட பேச வேண்டாம். அதனால் நீங்கள் உங்கள் மேலே வந்து பிளாக் மார்க் இருக்கனால சொல்லலை, அந்த வாலிபம் ஆபத்தானது. வசனம் சொல்லுது, வாலிபன் பலவான் கையில் இருக்கிற அம்பக்கு ஒப்பா இருக்கிறான். நம்ம வாலிபம் சரியாக தான் இருப்போம், நம்ம கரெக்டாக இருப்போம். ஆனால் அந்த வாலிபம் என்பது அதை டெம்ப்ட் பண்ணுற ஏஜ். என்னது? அது டெம்ப்ட் ஆகும், நமக்கே தெரியாதுங்க. சில சாப்பாடை பார்க்கும்போதே நமக்கு டெம்ப்ட் ஆகுது. அந்த ஏஜ் வரும்போது இந்த டெம்ப்டேஷன் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை ஜெயிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நான் இதை தான் கேட்க வந்திருக்கிறேன். நீங்கள் ஜெயித்தவர்களா வாழ்றீங்களா? ஜெயிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. எங்க பாஸ்டர், சாதாரண தூக்கத்தையே என்னால் ஜெயிக்க முடியல. ஜெயிச்சிட்டிங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஜெயம் உள்ளவனுக்கு தான் இந்த அதிகாரம், ஜெயிச்சவனுக்கு தான் இந்த மேன்மை. சிலர்லாம் கத்தர் குறை சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அப்படி இப்படியே எரிச்சலாகும். நம்ம ஆண்டவருக்காக வல்லமையா இறங்கி பெரிய காரியங்கள் செஞ்சுட்டு போல, ஆண்டவர் எனக்கு இது தரவில்லை, அதனால சர்ச்சுக்கு பக்கமே வர மாட்டேன். ஆண்டவர் கேட்ப, நீ ஜெயிச்சிட்டியா? யூ ஆர் த வின்னர். நீ வின் பண்ணிட்டியா? ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வின் பண்ணிட்டோமா? டெம்டேஷன் வின் பண்ணிட்டோமா? தூக்கத்தை வின் பண்ணிட்டோமா? இல்லை பாவத்தை வின் பண்ணிட்டோமா? இல்லை அது என்ன வின் பண்ணிருச்சா? நான் அதை மேற்கொண்டிருக்கேனா இல்லை அது என்ன மேற்கொண்டிருக்காங்கிறது யோசித்து பாருங்க.
அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எத்தனை பேர்லாம் நீங்கள் வின் பண்ணி இருக்கிறீங்க? உங்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? இந்த தூக்கம் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, இந்த தொழில் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, இந்த காரியம் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, இந்த இடைஞ்சலெல்லாம் இன்னைக்கு நான் வின் பண்ணிட்டேனாங்கிறத ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு பேர் தான் ஜெயமுள்ளவனுக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் வின் பண்ணி இன்னைக்கு ஆண்டவருக்காக நிற்கலாம். சாதாரண டெம்ப்டேஷன் ஒருவேளை நீங்கள் வின் பண்ணி நிற்கலாம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் வருகிற இச்சைகளை வின் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஜெயமுள்ளவனுக்கு தான் மேன்மை. அல்லேலூயா. உலக போட்டிப்படியே ஜெயிக்கிறவனுக்கு தாங்க பரிசு. இந்த சின்ன பிள்ளைங்களாம் பாருங்கள், பைபிள் வசனம் சொல்லும்போது சில பிள்ளைகள் அழுவாங்க. கஷ்டமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் யாருக்கு தான் பரிசு? ஐயோ இந்த பிள்ளை அழுதுருச்சேங்க, ஜெயிச்சவங்க பரிசை வாங்கி என்ன பண்ண மாட்டோம், ஜெயிக்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். உலகப்பிரமாண போட்டியிலே அப்படி இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியான பார்க்கும் பொழுது ஜெயித்தவனுக்கு தான் மேன்மை. ஜெயிக்கணும்னு ஆண்டவருக்காக போய் கோட்டையை கட்டி ஆண்டவருக்காக போய் இன்னைக்கு என்ன பண்ணணும், ஒரு RSS மனுஷனுக்கு முன்னாடி போய் எந்திரிச்சு அறுவாள் எடுத்துட்டு வாங்கடா ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு சொல்வதில்லை. என்னை தேடி வருவதை நான் ஜெயிக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பிரச்சனை தேடி நீங்கள் போகாதீங்க. தேடி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ண, ஆண்டவர் அதை விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிட்டீங்க சொல்லுங்க? ஆண்டவரை பற்றி எவ்வளோ குறை சொல்கிறோம். கர்த்தர் நான் அவ்வளோ ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிச்சு பார்க்குறேன். எனக்கு சில ஒரு அம்மா குரோம்பேட்டையிலேருந்து சென்னையில் கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கால் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கிறார், நீ ஒரு பாஸ்டர் தானே, உங்ககிட்ட கேட்கணும், இதை நினச்சிக்காதீங்க அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட சிக்கனா விடுவோமா? அந்த அம்மா ஏன்டா ஃபோன் பண்ணோங்கிற அளவுக்கு கடைசியில் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு வச்சாச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, என் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, கடனாக இருக்குது, பாரமாக இருக்குது. நான் ஒரே ஃபஸ்ட்டு அதான் கேட்டேன், உங்களை ஆண்டவர் கடன் வாங்க சொன்னாரா? கடன் பார்த்து ஏன் ஆண்டவர் மாற்றவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரே, உங்களை ஆண்டவர் கடன் வாங்க சொன்னாரா? அப்பயே அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க, ஸ்டாப். சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அம்மா கடன் வாங்கக்கூடாது தான், இருந்தாலும் என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு வாங்கிட்டேன். அப்போ போய் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு இதை செய்யலை, கர்த்தர் எனக்கு அதை வாங்கி தரலை, இதில் மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தேவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாமே பண்ணிக்குவோம்மா. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணுமாம்மா, நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை. நம்ம விசுவாசமாக இருக்க மாட்டோமாம்மா, ஆனால் கர்த்தர் மட்டும் என் வாழ்க்கையில் விசுவாசமாய் அற்புதங்களை. இது என்னங்க கொடுமை, என்ன நம்ம ஆட்கள் பண்ணுற கொடுமை. ஆண்டவரை நம்ம ஆண்டவர் அதிகமாக வாஞ்சியோடு தேட மாட்டோமாம்மா, ஆனால் அவர் மட்டும் என்னை தேடி வீட்டுக்கு வந்து கையில். இது கொடுமையா, கொடுமையிலும் கொடுமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை எதற்காக இந்த வாலிப வயசில், இந்த பெரிய வயசில் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டாருன்னா, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காகத்தாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த உலகத்தில் ஜெயிச்சு ஜாலியாக மேன்மையான அடைவதற்காக தான் இயேசு என்னை தெரிந்து கொண்டு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்ட ஒரே ஒரு பெரிய நோக்கம், இந்த உலகத்தில் உங்களை தேடி வருகிற இச்சைகளையும் பாவங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் ஜெயிப்பதற்கு தான் தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதை ஜெயிச்சாதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெயிச்சிட்ட பாஷன்னு சொல்கிறோம், கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வின்னர், நான் ஜெயிச்சிட்டேன். யாராச்சும் சொல்ல முடியுமா? தலைகளை குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்கப்பா, இன்னைக்கு பாஸ்டர் கேள்வி கேட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறேன், கையை உயர்த்துங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்கிறேன், ஏன் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, மேன்மை வரலை, உயர்வு வரலை, அதுக்கு எல்லாம் காரணம் நான் ஜெயிச்சிட்டேனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜெயிச்சிட்டேனா? வசனம் என்ன சொல்லுதுங்க? வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் யாராச்சும் வாசிங்க பார்ப்போம். 27 வசனத்தை, 27, 6, 26 வாசிங்க. யாருக்காமா? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் ஜெயித்துக்கிட்டே வாழ்றவனுக்கு தான். சிலர் சொல்லுவாங்க, நான் அப்போ ஜெயித்தேன். எப்போ ஜெயித்தேன்? போன மாதம் முந்தின மாதம் என்ன பண்ணேன், நான் இந்த பாவத்தை ஜெயிச்சுட்டு, ஆனால் இந்த மாதத்தில் விழுந்து போயிட்டேன்னு சொல்லுவான். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை ஏத்துக்கிட்ட உடனே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவது கர்த்தர் அல்ல. சாதாரண ஒரு மனுஷன் நம்மன உடனே எல்லா பணத்தையும் தூக்கி அவனுக்கு என்ன பண்றது கிடையாது, கொடுத்தது கிடையாது. அவன் மேல நம்பிக்கை வரணும். அப்பதான் என்ன பண்ணுவோம், நம்ம அவனுக்கு கடனையே நாம. ஆமாவா?
ஒரு நாள் பார்த்த உடனே என்கிட்ட வந்து 50,000 கடன் கொடுங்க சிஸ்டர் கேட்டால் உடனே கொடுத்துருவீங்களா? ஒரு 10 மாதம் பார்த்து இந்த இங்கே தான் இருக்கிறாங்க, இப்படி தான் வாழ்கிறாங்க, இவங்க சரியாக கடன் கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேங்க்காரனே பாருங்கள் வீட்டுக்கு வந்து இவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா, கடன் கொடுக்கறதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குதா, அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வருமானம் வருதான்னு எல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணுறான் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும் நம்ம யோசிக்கிறது எப்படி, என்ன ஆண்டவர் நேசிச்சுன்னா என் வீட்டில் எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குறதையும் எப்படி கொட்டணும், சாதாரணமாக கொட்டக்கூடாது, கூரை பிஞ்சு கீழே விழுற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இது நியாயமா? சொல்லுங்க, இது நியாயமா? வசனம் சொல்லுது, ஒரு முடிவை எடுக்கிறவன் அந்த முடிவில் கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறவனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஆரம்ப நாட்கள் டெம்டேஷன் ஒப்பு கொடுத்த பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஆரம்ப நாட்களில் இச்சைகளை வெறுக்கணும் ஒப்பு கொடுத்த பாஸ்டர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் அதில் விழுந்துடக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்த பாஸ்டர், அதுலலாம் நிலை கொண்டு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிஷன் எடுக்கிறது எல்லாரும் எடுப்பாங்க, ஆமாம் தானே? முடிவு எடுக்கிறது டப்பு டப்பு நம்ம என்ன பண்ணணும், முடிவு எடுத்துருவோம். ஆனால் முடிவில் நிலை கொண்டு இருக்கிறோமாங்கிறதா கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முடிவில் நிலை கொண்டு இருக்கிறோமா? வருஷம் 1ஆம் தேதியில் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், இன்னிலிருந்து டெய்லி 2 அதிகாரமாச்சு பைபிள், சாதாரண பைபிள் வாசிக்கிற ஒரு முடிவு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா? ஆமாம், ஏதாவது பைபிள் வெயிட்டாக இருக்கா, இல்லை ஒரு 50 கிலோ பைபிள் இருக்கா? கிட்ட மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோக்குள்ளே இருக்காது, அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ இருக்குமா பைபிள்? சொல்லுங்கள், 1/2 கிலோ இருக்குமா? 1/2 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அந்த பைபிளை தூக்கி வாசிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். நம்ம எடுத்த முடிவில் நம்ம சரியாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் எடுக்கிற முடிவில் நான் சரியாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல, உலகத்தில் எடுத்த முடிவில் நம்ம சரியாக இருக்கிறோம். நான் நல்லா டெய்லி வேலைக்கு போயிடுவேன், டெய்லியும் நான் காலேஜ் போயிடுவேன், டெய்லியும் நான் படிக்க போயிடுவேன், டெய்லியும் இந்த காரியத்தை செய்ய போயிடும். உலகத்தில் எடுத்த முடிவுலாம் பர்ஃபெக்ட், இவர் உலகத்தின்படி பர்ஃபெக்ட்டுங்க, சூப்பராக இருக்காரு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. ஆனால் ஆவிக்குரிய விதத்தின்படி எடுக்கிற முடிவில் நாம் நிலை கொண்டு இருக்கிறோமா? தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறார். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம பண்ணுறது எல்லாம் ஓகே, உழைக்க வேண்டும், உழைக்கலைன்னா நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு வசனம் சொல்லுது. நான் உழைக்கிறவங்கள தப்பாக பேசலை, உழைக்கிறவர்களை நான் சல்யூட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். உழைக்காதவர்கள் உலகத்திற்கு கஷ்டமானவர்கள். ஆனால் நான் சொல்கிறது என்னவென்றால், உழைக்கிறதில் நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன், கர்த்தரை தேடுகிறத ஒரு எடுக்கிறோமா டிசிஷனை, அந்த டிசிஷன் சரியாக இருக்கிறோமா? ஒரு நாள் வந்து ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஏசப்பா என்னை மன்னியும் இன்றையிலிருந்து சொல்லுவோம். ஆண்டவர் அப்பயே முடிவு பண்ணிடுவார். என்ன முடிவு பண்ணுவார்? இன்றையும் மாத்திரமே, இன்றையிலிருந்து சொல்லுவோம். இன்றையிலிருந்து நாளை தாண்டுவது பெரிய சங்கடமான விஷயம். யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலை விட்டு வரீங்க, வந்த உடனே சாப்பிடாமல் யாராவது தூங்குறீங்களா? ஒரு காலேஜ் போயிட்டு வரீங்க, சாப்பிடாமல் யாராவது தூங்குவீங்களா? சொல்லுங்க, தூங்குவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக ஏதோ மிஞ்சி போனால் எனக்கா ஒரு நாள் ரொம்ப டயர்டாக தூங்கிடுவோம். ஆனால் நம்ம ஆட்கள் வேலைக்கு போயிட்டு வர நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது போல் ஜெபிக்காமல் என்னைக்காச்சும் ஜெபிச்சுட்டு தூங்குற ஒரு எண்ணம், ஆண்டவர் தேடுகிற எண்ணம் நமக்குள்ளே இன்றைக்கி இருந்திருக்குதா? யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே, காலேஜ் போய்ட்டு வந்தோம்னா எனக்கு பசி வந்துச்சுன்னா உடனே சாப்பிட்ருவேன், என் உடம்பை பார்த்துக்கணும் அந்தளவுக்கு யோசிக்கிறேன். என் ஆத்மாவுக்கு சோறு போடலையேங்கிறத நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்காச்சும் என் ஆத்மா இன்னைக்கு பசியில் இருக்குது, என் ஆத்மாவுக்கு தேவையான தீனி போடணும், அந்த தேவையான தீனி போடலைன்னா அதுக்கு தேவையான தீனி எங்கே எடுத்துக்கும்? மொபைல் ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். அதுக்கு தேவையான தீனி எங்கே இருக்கும்? என் வசனத்தை நான் சரியாக போட்டுனா போதுங்க, என் மொபைல் ஃபோன் கீழே தான் இருக்கும். வசனம் என் இருதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா என் இருதயம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆல்ரெடி வயிறு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, என்ன பண்ணாத நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா வாந்தி. ஆனால் என் வயிறு அறக்குறையாக இருக்குது, என்ன பண்ணுவோம்? கண்டதையும் கடிதையும் எடுத்து வாயில் போட்டு மென்று துப்பி தின்னு. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? என்ன கடத்தாலும் எடுத்து. அதுக்கு காரணம் என்ன? வயிறு என்னாகலை. வசனம் சொல்லுது, பெருந்தினிக்காரனே உன் தொண்டையிலே என்ன வைக்கணுமாமா? கத்தியை வைக்கணும். சிலர் என்ன பண்ணுவோம்? குக்கரை கொடுத்தாலும் முடிச்சிடும். அவனை கொடுத்து வேதம் சொல்லுது, அவன் பெருந்தினிக்காரன், அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரிடத்துல. பாஸ்டர் சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்றத போய் இப்படி சொல்றீங்களே பாஸ்டர், அவன் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டும். வயிறு நிறையிறது ஓகே, வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. வயிறு நிறைய, வயிறோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்முடைய இறைப்பு இவ்வளோ தான் இருக்கும். சாப்பிட ஒரு குக்கர் உள்ளே போயிடுச்சு,
சிலர்லாம் குக்கரை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்க, வேதம் அழகா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வேலைக்கு போயிட்டு கடைசி சாப்பிடாம கூட தூங்க மாட்டோம். ஆனால் வேதத்தை படிக்காம நம்ம தூங்கிறோமே, அப்போ நம்ம ஜெயித்து இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நான் ஜெயித்து இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேனா, நான் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, நீ பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அப்போ இப்போ யாரெல்லாம் சொல்ல முடியும் நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்றவங்க? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க பாப்பா. உண்மையா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா சந்தோஷம். அதை குறித்து நான் சொல்லலை. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேங்கிறது சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டேன் மறுபடியும் பழைய என்ன பண்ண பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்றத கஷ்டம். நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு நாள் உண்மையா ஜெயிப்பீங்க. ஜெயிக்கும் போது உங்களுக்கான மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. டெம்டேஷன் வருதா? நீங்க பாருங்க, இயேசு ஏற்றுக்கொள்கிற ஆரம்ப நாட்களில் இயேசு ஏற்றுக்கொள்ள முன்பதாக கிட்டத்தட்ட டெய்லியுமே ஒரு 4-5 சிகரெட் நான் குடிப்பேன். எவ்வளோ குடிப்பேன்? டெய்லியும் காலையில் துவங்கி ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்லேருந்து பாருங்க, பல்லட பாய்ஸ் ஸ்கூல் இருக்கிறா, ஸ்கூலில் இங்கேருந்து போகும்போது அந்த பொட்டிக்கடை ஐயா, எங்களுக்கு தெரிஞ்ச ஐயா இருப்பார். போனவுடனே சிகரெட் வாங்குவேன். சிகரெட் வாங்கி இங்கேருந்து அந்த படி சென்டரில் ஒரு என்ன இருக்கும், அது பேர் என்ன, செவுரு, அந்த செவுரு வரைக்கும் ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போகும்போது நான் சொல்கிறேன், அடிச்சுக்கிட்டே போவேன். அங்கே போய் உட்காந்து ஒரு சிகரெட்டை அடிப்பேன். மறுபடியும் காலேஜ் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வந்து மதியான டைமில் மறுபடியும் நல்லா வயிறெல்லாம் சாப்பிட்டு, சிலருக்கு அப்படி சிகரெட் அடித்தவங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்கப்புறம் ஒரு சிகரெட் அடித்தாதான் நல்லாயிருக்கும். சிகரெட் அடித்து மறுபடியும் சாப்பிட்டு வந்தமே ஒரு சிகரெட் அடிப்பேன். மறுபடியும் ஈவினிங் டைம் ஒரு சிகரெட் அடிப்பேன். வீட்டுக்கு வர முடியாது சிகரெட் அடிப்பேன். நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே போய் சிகரெட் அடிப்பேன். இப்போ என்னுடைய பழக்க வழக்கம் என்னென்னா, அந்த பாவம் என்னுடைய அடிமைத்தனம், அது எனக்கு சிகரெட் அடிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், என் மூஞ்சிக்கு முன்னாடி கப்புன்னு ஊதனாலும் எனக்கு அதை குறித்த ஒரு உணர்வு வரல. ஆரம்பத்தில் எனக்கு எப்படி இருக்கும், ஐயோ இவங்க பக்கத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இப்படி ஊதுறீங்களே இருக்கும். இப்போ மூக்குக்குள்ளே போனாலும் சரி, அதை குறித்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற ஒரு உணர்வை தேவன் எனக்கு அதில் ஜெயிக்கும்படி எனக்கு உதவி செய்தா. அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு உங்களை டெம்ப் பண்ணுற, உங்களை கர்த்தரை விட்டு விலக செய்கிற எதை விட்டுலாம் நீங்கள் ஜெயித்து இருக்கிறீங்கிறத நான் கேட்குறேன். நான் சொல்கிறேங்க, இந்த சிகரெட்டுனால விடவே முடியாது. அதில் டெம்ப்ட் ஆகிட்டே இருப்பேன். அந்த வாசம் ஆரம்ப நாட்களில் வாசத்தை கண்டுட்டாலே இதை குடிக்கணும், அதை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ விட்டுட்டமேன்னு என்ன இருக்கும். ஆனால் இயேசு எப்போ நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு ஜெயத்தை நான் பெற்றனோ, இன்றைக்கு வரைக்கும் யார் ஊதினாலும் சரி, எவன் ஊதினாலும் சரி, அதை கொடுத்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருவதில்லை. அதுக்கு பேர் தான் அதில் ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டு. இன்னைக்கு உங்களால் எதை குறித்து சொல்ல முடியும்? இந்த பாவத்தை எனக்குள்ளே இருந்துச்சுங்க, இந்த பாவத்திலேருந்து ஒரு டெம்டேஷனா நான் ஜெயித்துட்டேங்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் கையே அருந்தூக்கலை. ஜெயித்தவர்கள் மட்டும் கைகளை தூக்குங்க. ஜெயிக்காதவர்கள் கைகளை பக்கத்தில் பிடிச்சு சொல்லுங்க. ஜெயித்தவர்கள்ட்ட நம்ம கேள்வி வைப்பேன், என்னத்தை ஜெயித்தீங்கன்னு. உண்மையாக சொல்லணும், உண்மையாக மனதார இந்த காரியத்தை நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஜெயிக்காதவங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவங்க முகத்தை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. ஜெயிக்காதவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். கையை பிடிங்க. யாருமே கை பிடிக்கலையே. நீங்க சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்காக ரொம்ப நல்லா வாழ்றீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப நல்லா வாழ்கிறோம் ஆண்டவருக்காக. ரொம்ப பரிசுத்தவான்களா இருக்கிறோம். மிஞ்சின பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னது போல நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், அதெல்லாம் ஓகேங்க. எல்லாமே உயர்வு கர்த்தர் கொடுக்கிறவர் தான். ஆனால் நாம சிலவற்றை ஜெயிக்காமல் தேவன் நமக்கு கொடுக்கிற உயர்வை கண்களால் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டெம்டேஷன், இந்த பாவத்தினால் விட முடியல, இந்த காரியத்தினால் விட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இந்த காரியத்தினால வெளியே வர முடியல, நான் வெளியே வரும் ட்ரை பண்ணுறேன். வேதம் சொல்லுகிறது, நான் இது பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப இதே பாவத்தை நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன், செஞ்சு கொண்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மேன்மை ஆகணும்னா முதலாவது அதில் நீங்கள் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெறணும். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க அதுல ஜெயிக்கணுங்க. அதுல நீங்க ஜெயித்தாதான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையை பார்க்க முடியும். வசனம் சொல்ல, ஜெயமுள்ளவன் எவனோ, அதை முடிவு பரியந்தம் பிடித்து கொண்டிருக்கிறவன் எவனோ, அவனுக்கு தான் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை கொடுப்பேன் என்று வசனம் சொல்லுது. அவ கர்த்தரை போல அதிகாரம், கர்த்தரை போல மேன்மை, கர்த்தரை போல பரிசுத்த வாழ்வு வேணும்னா நான் அதுல ஜெயிக்கணும்.
எப்படி பாஸ்டர் ஜெயிக்கிறேன்? ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலை. சிலர் சொல்லுவாங்க என்னால் ஜெயிச்சிட முடியும். ஐஎம்னு வந்துட்டாலே அங்கே பேய் இருக்குன்னு அர்த்தம். ஐஎம்னு வந்துட்டாலே, ஐஎம்னு என்ன? நான். அது வந்து ஒரு பெருமை நாவி. நான் அப்படின்னு சொல்லிட்டாலே அது அங்கே தேவன் கிரியை செய்யவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவருடைய பெரிதான கிருபை, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் உழைச்சு ஓகே. ஆனால் நான் சொல்லுவேன் முற்றிலும் தேவ கிருபை. ஹல்லேலூயா. தேவன் ஒருவனை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய பலன் அவருக்கு தேவைப்படுவதில்லை. என்ன சொல்றது தெரியுமா? தேவன் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவனுடைய உதவி இருந்தால் தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தேவனுக்கு நிச்சயமா தேவை இருக்குதா? யோசிச்சு பாரு. நமக்கு தான் ஒரு தேவை, இந்த வெயிட் தூக்கணும்னா கூட ஒரு ஆள் கூட கண்டிப்பா. ஆனால் தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஏன் உதவி கூட அவருக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. அப்ப சொல்லணும் முற்றிலும் தேவ கிருபை. அல்லேலூயா. இந்த பாத்திர வாழ்வுக்கு என்னுடைய பலன் ஒன்றும் இல்லை, முற்றிலுமாய் தேவனுடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க என்னாலும் சாதிச்சிட முடியும், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை சாதிச்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யார் நான் ஜெயிச்சிருவேன், இந்த பாவமா 2 நாளில் விடுறாங்கன்னு சொல்லுவாங்க, 3ஆம் நாள் அதே பாட்டிலோடைய வீட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா? தன் சுயபலத்தை சார்ந்தவர்கள் பாவத்தை நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. நான் இதை செஞ்சிருவேங்க பிரதர், பாஸ்டர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இன்னைக்கு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், சுயபலத்தில் ஓடுவோம், திரும்ப அதே பாவத்துக்குள்ளே தான் விழுந்து கிடப்போம். ஆனால் வசனம் சொல்றது யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னா, வேதம் அழகாய் நமக்கு போதிக்கிறத பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் அதிலே 14 வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:14 மைக்கில் வாசிங்கப்பா. வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது நான் இந்த பாவத்தை இந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என் பக்கமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது ஒரு மனிதன் அந்த பாவத்தை அந்த டெம்ப்டேஷன் அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். வசனம் சொல்லுது குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராளுக்கு வரும். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது நான் ஜெயிக்கணும், நான் ஜெயமுள்ளவனா வாழணும், நான் மேன்மை உள்ளவனா வாழணும் அப்படின்னா வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்து தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம் பல நேரங்களில், ஜெயிக்கிறது உலகத்தின்படி ஜெயிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின்படி ஜெயிக்கிறதுனா என்ன? ஃப்ரூட்ஸா? ஸ்போர்ட்ஸ்? நான் சொல்கிறேன் உலகத்தின்படி ஒருத்தர் ஜெயிச்சுட்டான்ப்பா, இஸ் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்லுவோம் நாம? ஹார்ட் ஒர்க். அதில் ஒரு பகுதி தான் நீங்கள் சொல்கிறது. ஓகே, ஹார்ட் ஒர்க். சரி, நிறைய தெரியல, டைம் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு கத்தர் வச்சிருக்கிறாரு போல. உலகத்தில் ஒருத்தர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இவர் பரவாயில்லைங்க இப்படி இருந்து அப்படி ஆயிட்டாருன்னு சொல்றது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? ஓ சூப்பர். நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? அவனுடைய உழைப்பை வச்சு, அவன் பட்டத்தை வச்சு, அவனுடைய படிப்பை வச்சு, அவனுடைய திறமையை வச்சு, அவனுடைய மேன்மையை வச்சு, அவனுடைய மாளிகையை வச்சு, அவனுடைய மேன்மையான ஒரு நல்ல காரை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மனுஷன் ஆயிட்டாரு, செட்டிலுங்க, ஜெயிச்சிட்டாரு வாழ்க்கையில். நம்ம மனசில் தானே சொல்லுவோம். என்ன உண்மையே சொல்லுங்க, உண்மையை தான் சொல்கிறோம். பாருங்க இவரெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. அன்னைக்கு பார்த்து திடீர்னு பார்த்தா ரோட்டில் சைக்கிளோட போயிட்டு இருந்தார், இன்றைக்கி பார்க்குற ஒரு அம்பாஸ்டர் காரோட ஜெயிச்சிட்டார். நம்ம தான் சொல்கிறோம் உலகத்தில் நம்ம வாழ்கிற நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? நான் வந்து ஜெயிக்கிறேன்னா என்ன? நான் பட்டம் வாங்கணும், படிப்பு வாங்கணும், கடினமாக உழைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், மேன்மையாகணும், உயரணும், நல்லா அம்பாஸ்டர் ஆடிக்கார் வாங்கணும், மட்ட மாளிகைகள் அதிகமான மாளிகைகள் போகணும். அதுக்கு பேர் தான் நான் ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி பல நேரங்களில் நாம் சொல்லுவது உலகத்தின் பிரகாரமாக என்ன சொல்கிறோம்? அதுக்கு பேர் தான் சொல்லுங்கள். அப்படி தானே? உண்மையாக தானே? நம்ம ஆண்டவர் உலகத்தின்படி என்ன சொல்லுவோம்? நம்ம ஜெயிச்சிட்டோன்னா எதை பற்றி சொல்லுவீங்க? நீங்கள் உங்களை சம்பாதிக்க பணம் வேண்டாம், அப்போ எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? அப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்களா அக்கௌண்ட்டில்? எதுக்கு எங்க பணம் சம்பாதிக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு உணவும் உருக்கு உரை இருந்தால் போதும்.
தங்கறதுக்கு ஒரு குகை இருந்தால் போதுமா சிங்கம் போல? சொல்லுங்க. இன்னும் போதும் பாஸ்டர், காலையிலான 2 இட்லி, மதியானம்னா 2 இட்லி, நைட்டான 2 இட்லி, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, தங்கறதுக்கு ஏதோ ஒரு இத்தலோ தொத்தலோ, ஒரு குடிசைக்கு கீழே அந்த மண்ணுக்குள்ளே கிடச்சா கூட போதும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்ம நினைக்கிறோம், என்ன நினைப்போம் நம்ம? சொல்லுங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? உயர்வு ஜெயங்கிறத எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு மனுஷன் ஜெயிச்சுட்டாங்கிறத எதை வச்சு சொல்கிறோம்? வீடை வச்சு. உயர்வு உயர்வுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாருங்க, யாரை வந்து சொல்லலாம் பல்லடத்தில் பாருங்க, அன்னை ஸ்டோர் வந்து நல்லா கத்தர் உயர்த்திருக்கிறாரு. எதை வச்சு நீங்கள் உயர்வுன்னு சொல்கிறீங்க? அது ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு, இப்போது பெருசாகிடுச்சு. எதை வச்சு நீங்கள் பெருசாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க? என்ன, அப்போ இருக்கும்போது ஒரு பொருள் கூட உள்ளே இருக்காது, இப்போ பார்த்தா அன்னை சில்க்ஸு, அன்னை ஸ்வீட்ஸு, அன்னை ஸ்டோரு, என்னது அன்னை பாத்திர கடை, அடுத்து அன்னை மார்க்கெட். ஓகே சோதர், பாருங்க இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறத பார்த்துட்டு நாம் என்ன சொல்கிறோம்? இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்கோ, அதனால நானும் அதே போல் ஜெயிப்போங்கோ, நான் இப்படி ஜெயிச்சாதவங்கோ நானும் சரியாக இருக்கோங்கோன்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதவசனம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்தின்படி அவன் வச்சிருக்கிற பணத்தை வச்சு, காரை வச்சு, பைக்கை வச்சு, நல்ல வீட்டை வச்சு இவன் நல்லா பரவாயில்லைங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாருங்க, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நாங்கள் வீடு வாழும் பொழுது, இன்றைக்கி நேற்று தினத்து இந்த வீடை நான் பார்த்துட்டு வந்தேன். செத்துரும் போல வீடு என்ன கீழே விழுவதற்கு ரெடியாக நிற்குது. நாங்கள் வாழ்ந்த வீடு பார்க்குற 2ஆக பொழந்து கிடக்குது வீடு. மாடி படியிலேருந்து எல்லாம் எனக்கு நாங்கள் வாழும் பொழுது அப்படி தான் இருந்துச்சு. மேலே எப்படா மேலே இருக்க சீலிங் உடஞ்சி கீழே விழுங்குற நிலைமையில இருந்துச்சு. இப்போ பார்க்குறேன் அந்த செவரெல்லாம் பொழந்து எப்படா காலியாகவும் கீழே இடிஞ்சு விழுங்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ அதை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது இன்றைக்கி கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்வை கொடுத்துருக்காரு, கர்த்தர் நல்ல சட்டப்போட கொடுத்துருக்காரு, நல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, மேன்மை கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு நான் வந்து என்ன ஆகிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா ஆண்டவரை பிடிச்சு கொண்டிருப்பது தான் ஒரு பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. உலகத்தின்படி இந்த மேன்மையாயிட்டான், அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான், ஐயோ பாத்தியாவன இப்படி ஆயிட்டான்னு சொல்றது ஜெயம் இல்லைங்க. வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. வாசிங்க, கலாத்தியர் எழுதின நிருபம், அதில் 5வது அதிகாரம், அதில் 24 வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாமிசங்களையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேதம் அழகாய் சொல்கிறது, ஆண்டவருடையவர்கள். வசனம் முன்னாடியே சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் ஒரு மனிதனால ஜெயிக்க முடியும். அப்ப கிறிஸ்துவுடையவர்கள் எப்படி எதை ஜெயிக்கிறாங்களாமா? தங்களுடைய மாம்சத்தையும் இச்சையையும் ஆசையையும் ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள்? இன்னைக்கு கிறிஸ்துவுடையவர்கள்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். கிறிஸ்துவுடையவர்கள் கைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுடையவர்கள்லாம் நான் ஆண்டவரையே நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க யார்? வாழ்றீங்களா பிரதர்? வாழ்றீங்களா? கையை உயர்த்துங்க. ஓகே, கிறிஸ்துவுடையவர்கள் தான் மேக்சிமம். எல்லாருமே எல்லாம் போய் தான் சொல்லுவீங்க, பறந்துருந்தாலும் ஓகே கிறிஸ்துவுடையவர்கள் சொல்லுவீங்க. ஆனால் வசனம் சொல்லுது கிறிஸ்துவுடையவர்கள் யாருன்னா தங்களுடைய மாம்சத்தையும் ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறைந்தவர்கள் யாராமா? கிறிஸ்துவுடையவர்கள். இப்போ நான் கேட்குறேன், கிறிஸ்துவுடையவர்களால் நீங்கள் உங்களுடைய ஆசையை, உங்களுடைய மாம்சத்தை, உங்களுடைய இச்சையை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டீங்களா? யாருக்கெல்லாம் பணக்காராக ஆசை இருக்கு? பணசார ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல. சிலர்லாம் ஏதோ பாஸ்டர் ஏதோ நல்லது சொல்லுவாருன்னு கை தூக்குனாங்க. பணக்கார ஆசைப்படுறவங்க வசனம் சொல்லுகிறது, ஊசியின் காதில் ஒட்டகம் கூட போயிடும். ஆனால் யாரம்மா பணக்காரன் பரலோகம் வர்றது ரொம்ப கஷ்டம். அவட ஊசியின் காதுன்னா என்ன? எருசலேமில் ஒரு வாசல் இருக்குமாம்மா. என்ன வாசல்? ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துச்சுன்னா சுற்றி இருக்க கதவுகள் எல்லாம் அடைச்சிருவாங்களாம். அப்போ ஒரே ஒரு ஊசியின் வாசல்னு சொல்லி ஒரு வாசல் இருக்கும். அதுனா மனுஷங்க மட்டும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா உள்ளே போகிறக்கு, அந்த கோட்டைக்குள்ளே போகிறக்கு ஒரு வாசல், நிறைய வாசல் இருக்கும். அதில் ஊசின் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஊசினா நம்ம குத்துற ஊசிக்குள்ள ஒரு மண்டை இருக்கும், அதை நினச்சிருப்பீங்க. இல்லை, எருசலேமின் வாசல் ஊசியின் வாசல்னு சொல்லி ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ள
சின்ன ஓட்டையாக இருக்கும். ஒரு மனுஷன் மட்டும் தான் போயிட்டு வரக்கு இருக்கும். அப்போ சிலர்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டு ஒட்டகத்தை கூட்டி என்ன பண்ணுவாங்களாமா, வருவாங்களாமா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, ஒட்டகத்தையும் உள்ளே கொண்டு போயிடணும், திருடர்கள் கையில் அகப்பட்டக்கூடாதுன்னு ஒட்டகத்தை என்ன பண்ணுவாங்களாம், உள்ளே வச்சு அதை சின்ன ஓட்டைக்குள்ளே தள்ளுவாங்களாமா. அதுதான் சொல்லுவாங்க, ஒட்டகம் கூட ஊசிக்குள்ளே போயிடும், ஊசியின் தலைக்குள்ளே போயிடும், ஆனால் பணக்காரன் பரலோகத்துக்கு வர்றது அரிதுன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நீ பணக்காரன் ஆசைப்பட்டாவே பண ஆசை உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம் தானே? பணக்காரனாக ஆசைப்பட்டாலே என்ன வந்துருச்சு மனசுக்குள்ள, நான் பணக்கார ஆகணும். அப்போ என்ன பண்ணும், அவனை அடிச்சாச்சு பிடிக்கிட்டு போயிடணும், அவனை ஏமாத்தியாச்சும் பிடிக்கிட்டு போயிடணும். அந்த மனசுக்குள்ள தானே வரும். அப்படி தானேங்க பணக்காரன் ஆக ஆசைப்பட்டா அப்படியே எப்படியாச்சும் உறிஞ்சு எடுத்துடணும். அவனை எப்படியாச்சும் உறிஞ்சு எடுத்தாச்சும் என்ன ஆயிரும். நான் இப்போ யாருங்க பணக்கார ஆசைப்படுறீங்களா? யாராச்சும் இருக்கிறீங்களா பணக்கார ஆசைப்பட்டவர்கள்? கையை உயர்த்தினவர்கள். நம்ம நினச்சிருக்கிறோம் ஜெயிக்கிறதுனா உலகத்தின்படி நான் நல்லா கார் வாங்கி பங்களா வாங்கி செட்டிலாக தான் ஜெயிக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் ஜெயிக்கிறவர்கள் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய ஆசைகள், இன்னைக்கு ஆசை இல்லாதவர்கள் யார் இருக்கிறீங்க? ஆசை இல்லாதவர்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஆண்டுட்டு காமிப்போம். ஆசை இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆசையே இல்லைங்களா? ஆசையே இல்லைங்களா? என்ன இருக்கு? ஆமா. அப்ப என்ன சொல்றாங்க, பொய்யா சொல்றாங்க? அப்போ கையை உயர்த்துறாங்களே. ஓகே, வசனம் சொல்லுது, கிறிஸ்துடையவர்கள் தங்களுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் தங்களுடைய எல்லாவற்றையும் சிலுவை. ஆசை இல்லைன்னு சொல்லி யாரும் பொய் சொல்லக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா ஊழியஞ்சர் எனக்குள்ளேயும் என்ன ஆசை இருக்குது, எங்கள் அப்பாவுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, சர்ச்சை கட்டணும். எனக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, ஆண்டோட ஊழியத்தை எப்படியாச்சும் பெருசாக்கணும். எனக்கும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்காக பெரிய காரங்களை ஆசை இருக்குது. ஆனால் அதை சிலுவையில் நான் அரைஞ்சிருக்கணும். என்ன அரைஞ்சிருக்கணும்? இன்னைக்கு தம்பி சொன்னது ஓகே தான், நான் நல்லா மேன்மையாகணும்னு நினைக்கிறது ஓகே தான். ஆனால் நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், அதை சிலுவையின் மூலியமா அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மூலியமா எனக்கு அந்த blessings வரணும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. ஏன் சுயபலத்தினால அதை நான் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் அங்க ஒரு பாவம் நமக்கு தெரியாம உருவாகிறது. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு நினைக்கிறவர்கள் அதை குறித்து மேன்மையா யோசிக்க மாட்டார்கள், தேவனை மாத்திரம் மேன்மையா யோசிப்பார்கள். ஹல்லேலூயா. உயர்வை மேன்மையை பார்க்குறவங்க உயர்வு வந்துட்டு ஆண்டவர் விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் கர்த்தரை மேன்மையை பார்க்குறவனுக்கு உயர்வு வந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் அவன் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பார்க்க மாட்டான். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நான் சொல்கிறேன், எதெல்லாம் ஜெயிக்க நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்காரம்மா? யாராவது சொன்னாங்க உலகத்தை? நான் சொல்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறக்கா இயேசு அழைக்கலை. உலகத்தை ஜெயிக்கிறேன்னா இந்த அக்காவோட நான் பணக்காராகணும், அந்த அண்ணனோட நான் என்ன பெரிய வீடு கட்டணும், அந்த தாத்தாவோட என்ன பண்ணணும் நான் பெரிய பைக்கில் காரில், அதுக்கு பேர் தான் உலகத்தை ஜெயிக்கிறது. என்னது? ஆமாம் தானே? உலகத்தை ஜெயிக்கிறதுனா உலகத்தின்படி என்ன பண்ணிடணும், நான் மேன்மையாக ஆயிடணும், உலகத்தின்படி உயர்ந்தணும், அதுதான் உலகத்தை ஜெயிக்கிறது. கர்த்தர் உலகத்தை ஜெயிப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளலை, உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிப்பதற்காக. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள இச்சைகளை ஜெயிப்பதற்காக, உலகத்தில் இருக்கிற டெம்டேஷனை ஜெயிப்பதற்காக, உலகத்தில் உள்ள பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில் அழைத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை ஜெயமுள்ளவனா மாற்றணும், ஜெயிக்கிறவனா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உலகத்தின் மேலே இச்சை உள்ளவர்களா, உலகத்தின் ஆசைகள் மேலே இச்சை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்க முடியாது. உலகத்தில் உள்ளவைகள் மேலே நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனிதனை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிள்ளையை நம்ம சரி செஞ்சு நம்ம என்னதான் பண்ணி அது விழுந்து போனால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பிள்ளை திரும்ப என்ன ஆயிடுது, விழுந்து போயிருதுன்னு சொல்லுவோம். இப்போ கர்த்தரும் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெயமுள்ளவனாய் மாற்றி நம்மளை நிறுத்தும் போது நம்ம திரும்பவும் அதே வீழ்ச்சிக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னா நம்ம ஜெயமுள்ளவர்களை வாழ முடியாது. வசனம் சொல்லுது, அதை ஜெயிக்க நமக்கு தேவன் பலம் தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பலரால் இன்னைக்கு இந்த இச்சையை விட முடியல, சிலரால் அந்த சிகரெட் பிடிக்கிறத விட முடியல, இந்த பாவத்தை என்னால் என்ன பண்ண விடவே முடியல அப்படின்னா உங்கள் பலத்தில் நீங்கள் போராடுங்க, நிச்சயமாக விடவே முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். நான் ஸ்மோக் பண்ணேன்னா அவ்வளோ ஸ்மோக் பண்ணுவேன், குடிச்சேன்னா அவ்வளோ குடிப்பேன், அப்படி தவறான பாவ வழக்கம் செய்ய அவ்வளோ தவறான பாவ வழக்கம். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ கர்த்தர் மனிதனை விடுதலையாக்கும்னு நினச்சிட்டாருன்னா கொஞ்சம் வச்சுட்டு விடுதலையாக்க மாட்டார்.
பூரண விடுதலை. என்னுடைய தகப்பனை குறித்து ஒரு சாட்சி சொல்ல முடியும். டெய்லி ஒரு சிகரெட் டப்பா குடிப்பார் என் தகப்பன். ஆனால் என்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஒரே ஒரு ராத்திரி நியூ இயர் அன்னைக்கு நைட்டு ஒப்பு கொடுத்து இன்றையிலிருந்து இந்த காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் தன்னை அர்ப்பணித்தார். தேவன் அந்த அர்ப்பணித்து பார்த்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இருக்குங்களா? 10 வருஷம் இருக்கும், 10-12 வருஷமே இருக்கும். கர்த்தருடைய பெரிதான கிருபையால ஒரு நாள் அர்ப்பணிப்பு தான் கர்த்தர் சுகமாக்கினார். எத்தனை மனுஷங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, விட்டுரு, வேண்டாம், கஷ்டம், ஏதாச்சும் வியாதி வந்துடும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை விடுதலையாக்கணும்னு நினைச்சிட்டாருனா வேதம் சொல்லுகிறது மெய்யான ஒரு விடுதலையை தேவன் அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எத்தனை பேருங்க மெய்யான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? மெய்யான ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த பாவத்திலிருந்து நான் மெய்யான விடுதலை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறது எத்தனை பேர்? அவர்களுக்கு தான் தேவன் மேன்மையுள்ள ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார். கடைசியாக சில வாசனங்களை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சர்தை சபையை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து ஒருவர் மைக்கில் வாசிங்கப்பா. மைக்கில்னா இந்த மைக்கை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பின்னாடி கொடுங்கம்மா. மைக் வாசிக்கிறவங்க கொஞ்சம் மைக்கில் கீழே ஒரு வசனமும் என்னோட மனைவி ஒரு வசனம் வாசிப்பாங்க. 2வது வசனத்தை கீழே இருக்கவங்க வாசிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியாம இருக்கும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? உயிர் இருக்கும், ஆனா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டோம்? சர்ச்சுக்கு வருவோம், ஆனா செத்துருவோன்னு அப்படி இருக்கும். சர்ச்சுக்கு வருவேன், பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், அப்புறம் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு போயிடுவேன். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? உயிர் இருந்தும் செத்தவனை போல. எனக்கு காது நல்லா கேட்குது பாஸ்டர், ஆனால் கேட்கறது எனக்கு சரி செஞ்சு யோசிக்கவே மனசு வர மாட்டேங்குது. நான் வசனம் சொல்லுது, நான் உயிர் இருந்தும் சரிங்களா கேட்குறீங்களா? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவனை மாணி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? மனம் மாறணும்னு தன்னை அர்ப்பணித்து அழுகிறவனை கூட மாற்றிடலாம். விடாப்படியா யார் சொன்னாலும் சரி, ஆண்டவரே நான் மாறவே மாட்டேங்கிறவங்கள நான் இல்லை, ஆண்டவரே இறங்கி வந்தாலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளாதவன் உயிர் இருந்தும் செத்தவனை போல இருக்கிறான். உயிர் இருந்தும் அவன் செத்தவனை போல வாழ்கிறான். உயிர் இருந்தும் கூட அவன் வாழ்வு செத்ததாகவே காணப்படுகிறது. அவன் தேவனுக்காக வாழ்ந்தும் கூட ஒரு நன்மையும் அவனால் பார்க்க முடியல. அவன் தேவனுக்காக நின்றும் கூட, அவன் சர்ச்சுக்கு போன போது கூட, இங்கே போனால் ஆசீர்வாதம் வருமா, அங்கே உழைச்சா கஷ்டப்பட்ட நன்மை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். ஆனால் மேன்மைகள் அவன் பார்க்க முடியல. அதற்கு காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் உயிர் இருந்தும் செத்தவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், வசனத்தை தொடர்ந்து 2வது வசனத்தை சொல்வது போல வாசிங்க. நீ விழித்துக்கொண்டு முதல்ல நீ விழிச்சுக்கொள், சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போதாம்? அது சாக போகுது. நான் முன்னாடி சொன்னது போல அது செத்தவனை போல இருக்கு. சீக்கிரமா அது ஆல்ரெடி என்ன இருக்குது, ஐசியூல இருக்குது, ரொம்ப டெட் கண்டிஷன்ல இருக்குது. அதை நீ விழிச்சுக்கலைன்னா என்ன ஆயிரும்? நீ தூங்கிட்டு ஒரு இதில் பார்த்தேன், ஒரு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கானாமா, தூங்கிட்டு இருக்க பையனை காலிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு மலைப்பாம்பு முழுங்கிருச்சான். இடுப்பு வரைக்கும் முழுங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஒரு மலைப்பாம்பு என்ன முழுங்கிட்டு இருக்கு அப்படின்னு. பாருங்க, நல்ல உயிர் இருக்குது தான், மலைப்பாம்பு பாட்டுக்கு முழுங்கிட்டு இருக்குது, இவன் பாட்டுக்கு கொரட்டை விட்டு நல்லா ஜாலியா. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ விழிச்சு. அப்போ விழிக்கலன்னு ஆயிரும். அவன் தூங்கிட்டு விழிக்கலன்னா மலைப்பாம்பு முழுங்கிட்டு ஜாலியா அது போயிடும் மலைக்கு, நம்ம போக வேண்டியதான். அப்புறம் அப்போ வசனம் சொல்லுது, நீ விழித்திரு. அப்போ என்ன பண்ணு? மலைப்பாம்பு உன்னை முழுங்கிட்டு இருக்குது, பாம்பு உன்னை சுற்றி முழுங்கிட்டு இருக்குது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல நீ விழி. அது தப்புங்கிறத ஃபர்ஸ்ட் உணரு. அதை தான் ஆண்டவர் சொல்றார். நீ செய்வது பாவங்கிறத முதலாவது உணரு. அதை உணராத பட்சத்தில் அதை மாற்றிக்கொள்ள முடியவே முடியாது. முதல்ல எனக்கு கொடுத்து ஒரு தவறு சொல்றாங்களா, அது எனக்குள்ள இருக்குமானா அதை சரி செய்து கொள்ள நான் என்னை உணர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்க யார்ட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லுவீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் தப்பு செய்றீங்களான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க, என்கிட்ட எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. நான் எந்த தப்புமே
செய்யலை. இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க, அவங்க செய்யாத தப்பா, நான் அவங்க மட்டும் பாவம் செஞ்சாங்க, நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தன்னில் தான் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? புருஷன் முன்னாடிகள் ஒரு சந்தோஷம் சொல்லுவோம், இவர் தாங்க தப்பு செஞ்சார், அவங்க தாங்க தப்பு செஞ்சார்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான தப்பு யார் மேலே இருக்கும்? 2 பேத்து மேலே இருக்கும். ஆனால் 2 பேரும் தான் தப்பை உணரவே மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு சின்ன சாரி கேட்டால் முடிய போகிற பிரச்சனை. ஆனால் இப்போ 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை? சாரி யார் ஃபர்ஸ்ட் கேட்குறது தான் பிரச்சனை. நான் போய் கேட்கணுமா சாரி? அந்த ஆளை வந்து சாரி கேட்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு சின்ன சாரி கேட்டால் சில பிரச்சனைகளை முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த சாரி கேட்கறதுலே ஒரு பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டு கேட்கணுமா, நான் 2வது கேட்கணுமான்னு வசனம் சொல்லுது. சாதாரண சின்ன ஒரு மனம் திரும்புதலில் ஒரு மாற்றம் வந்துடும். அதே போல் ஒரு சின்ன ஒரு எப்படியும் சொல்கிறேன், ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு சின்ன பூட்டுது. அந்த சின்ன பூட்டுக்கு அதை விட ஒரு சின்ன சாவி. நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சின்ன ஒரு சாவியை போல ஒரு காரியம் தான் இருக்கும். ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். வசனம் சொல்லுது, எனக்குள்ள பாவம் இருக்கு அப்படின்னா முதலாவது நான் என்ன பண்ணணும்? அதனால நான் சொல்லுவேன், ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சா, நீ மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை மட்டும் கேட்டுறாதீங்க. மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி கிருஷ்ணாயில தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? பெட்ரோலை தூக்கி ஊற்றிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி என் கணவர் இப்படி பண்ணுறாரு, என் மனைவி இப்படி பண்ணுறாரு. அவங்க போய் கேட்டாங்க, ஆண்டவர் திரும்ப சொல்லுவார், நீ சரியா இருக்கிறியா? உன் வாழ்க்கையில் இந்த தப்பு இருக்குது, நீ இந்த தப்பை செஞ்சிருக்கன்னு ஆண்டவர் தன்னுடைய பாவத்தை உணர்த்துவார். அப்போ உணர்த்தமா என்ன பண்ணுவோம்? ஆமாண்டவர், எனக்கு கூட தப்பு இருக்குது, என் கணவரை நான் இப்படி என்ன பண்ணிட்டேன், சீவக்கட்டை தூக்கி அடிச்சிட்டேன். ஆண்டவர், என் மனைவி என்ன பண்ணிட்டேன், கெட்ட வார்த்தையில் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேத்துக்குள்ளேயும் அந்த ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து கட்ட சமாதானத்தை கொடுப்பார். இதே மனுஷன்ட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, 4 மிதிடா எல்லாமே சரியாயிரும். எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, நான் உடலையே அடித்தேன், 2 அடி அடித்தேன், அப்புறமா எல்லாம் சரியான அவங்க ஆலோசனை போய் கேட்பீங்க, 2 அடியும் அடிப்பீங்க. ஆனால் அங்கிருந்து 50 அடி. பைபிள் வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். பலர் அறிக்கை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம், ஆண்டவரே என்ன மன்னிங்க சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் அதை விட்டு விடுறவங்க கம்மியாக இருக்கிறோம். எனக்கு சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர், ஆண்டவரே என்னை பாவத்தை மன்னியும், நான் செய்த தவறை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மாற்றும் என்று நிறைய பேர் கதறி அழுதுட்டு போவோம். ஆனால் வீட்டுக்கு போனோடனே அதே பாவத்தை திரும்பவும் செய்வோம். ஆனால் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் மாத்திரம் இல்லை, அதை விட்டு விடுகிறவனே தேவனோட சமூகத்தில் இரக்கம் பெறுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல என் மலைப்பாம்பு முழுங்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முதலாவது விழிச்சுக்கொண்டு என்ன பண்ணணும்? பாதி செத்த என் உடம்பையா மீதியாச்சும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக முதல்ல ட்ரை பண்ணணும். வாசிங்க பாப்போம் 2வது வசனத்தை மறுபடியும். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, சர்தை சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதா எனக்கு காணப்படலை. நீ அந்த ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம், தேவனுக்காக வாழ்கிறேன்னு சொல்ற நாம செய்கிறோம், ஓகே, ஏதோ கடமைக்காக செய்கிறோம், ஆனால் நிறைவுள்ளவனா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறவங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, சர்ச்சுக்கு நீங்கள் வரீங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஆண்டவருக்காக வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ நிறைவுள்ளவனாய் காணப்படலை. ஏதோ ஒரு மார்க் நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடுறோம். ஏதோ ஒரு பாவத்தை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரம்பத்தில் கூட அந்த பயம் இருக்கும், கொஞ்சம் நாள்லாம் போக போக அதுவே பழகிருங்கிறது போல பாவம் அதுவே பழகி அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். பாவத்தோடு கூட சேர்ந்து நாமளும் இது பாவம்னு சொல்லி சிலருக்கு தெரியறதில்ல. பாஸ்டர் அமெரிக்காவிலேருந்து வந்து பாஸ்டர் சொல்கிறாரு, அமெரிக்காவுக்குலாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்குலாம் இதை குறித்து ஒன்றுமே தெரியாது, உணர்வே இல்லாமல் செய்வாங்க. இன்றைக்கி ரோட்டோரத்தில் ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா இங்கே நம்ம இந்தியாவில் பார்க்குறோம், ஒரு பெண் சிகரெட் அடிக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு திருப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை என்ன ஆகிட்டு இருக்குது, இளநீ குடிச்சிட்டு ஒரு பக்கம் சிகரெட்டை ஊற்றிட்டு இருக்குது. நான் பார்த்து ஐயோ இப்படி பண்ணிட்டுருக்குங்கிற அந்த பிள்ளை சிகரெட்டை மறைச்சிருச்சு. ஆனால் அமெரிக்காலாம் என்னது கிடையாது, தம்பி எனக்கு 2 இழுப்பு கொடுப்பான்னு கேட்டு வாங்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாவத்தை குறித்து உணர்வு இல்லை. அவங்க கிறிஸ்தவங்க தாங்க, அவங்க கிறிஸ்டின், ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, இருக்கலே கிறிஸ்டின் அதிகமாக இருக்க இடம் அமெரிக்காவில், ஆனால் அமெரிக்காவில் இருக்கவனுக்கு என்ன இல்லை. அதனால தான் கர்த்தர் அவங்களை விட்டுட்டு உங்களையும் என்னையும் தேவன் தெரிஞ்செடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதிகால கிறிஸ்தவனையெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னை தெரிஞ்சு விட்டு காரணம், நானாச்சும் ஜெயமுள்ளவனா வாழுவனாங்கிறதுக்காகத்தான் என்னை தெரிஞ்சு கொண்டார்.
நானும் வாழலைன்னா அவர் என்ன பண்ணிடுவார், தேவ சித்தமே வேண்டாம், எப்படியோ போறாங்கன்னு போயிடுவார். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே மனதுருவாக இருக்கிறதுனால என்னை கொண்டாகிலும் ஏதோ ஒரு மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரணும்னு இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூதர்களை தெரிந்து கொள்றார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்நிய ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்றார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா அறிஞ்ச பிள்ளைகளை போய் எத்தனையோ வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னைக்கு இயேசுவே அறியாதவங்களை, ஒரு எத்தனையோ தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தவங்களை நம்மளை தேவன் தெரிந்து கொள்ள காரணம், இந்த ஒரு மனுஷனாச்சும் ஜெயமுள்ளவனா எனக்காக வாழ்வாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளை நம்ம பெற்றிருப்பதற்கு காரணம் என்ன, இந்த பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி மேன்மையாகி என்னை கடைசி காலத்தில் பார்ப்பாங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம தானே. ஆனால் அந்த பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி அப்பா அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டாங்கன்னா பிள்ளைகளை அவங்க பெற்றெடுத்துக்கான நோக்கதாச்சும் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், ஜெயமுள்ளவனை வாழ தெரிந்தெடுத்துக்கானாலும் நாம் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா, தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்பை உதாசீனப்படுத்தி அவரை காயப்படுத்துகிறோம். அவர் காயப்படுத்துகிற இருதயம் நம்ம இருதயத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்க பார்ப்போம் 3ஆம் வசனத்தை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, ஆகையால் நீ எந்த நோக்கத்திற்காக நீ அழைக்கப்பட்டியோ அதை நீ உணர்ந்து அதை நீ கை கொள்ளு. மறுபடியும் நீ மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். திருடனை போல உன் மேல தேவனுடைய கோபாக்கினி வரும். நான் உன்மேல் வரும் வேலை அறியாதிருப்பாய். ஆண்டவருடைய இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு பாவம் செய்யறதுனால தண்டனை வராமல் இருக்கலாம், ஆனா தண்டனை வராதுன்னு சொல்லி யாருக்கு தெரியாது. இன்னைக்கு நான் செய்யற பாவத்துக்கு இன்னைக்கு ஒருவேளை தண்டனை இருக்கலாங்க, இன்னைக்கு ஒருவேளை தண்டனை கிடைக்காம இருக்கலாம். அதனால நம்ம துணிகரமா பாவம் செஞ்சு கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, திருடனை போல உன் மேல அந்த நியாய தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் அறியாத நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபாக்கினை நம் மேல் வருவதை பார்க்கலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமை வச்சு நான் என்ன பாவம் செய்யறேன், கர்த்தர் என்னை கண்டுக்கவே இல்லையே, நான் தப்பு செய்யறேன், ஆண்டவனுக்கு எனக்கு கோவப்படவே இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளை நீ அறியாய். அந்த நாளை நாம் அறிந்திருக்க மாட்டோம். கர்த்தருடைய வருகை நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். என்றைக்கு எனக்கு ஆபத்து வருங்கிறது நான் அறிஞ்சிருக்கவே மாட்டேன். அன்னைக்கு ஒரு ஆபத்து வரும், அன்றைக்கு யாரும் மீட்டெடுக்காத ஒரு ஆபத்து வரும். அதனால சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், திரும்ப வாட்ச வேணா திருப்பி வைக்கலாம், காலத்தெல்லாம் திருப்பி வைக்கவே முடியாது. அப்போ இருக்கிற நாட்களிலே மனம் திரும்ப தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு. ஆனாலும் இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு சிலர் தன்னை அசுத்திப்படுத்திக் கொள்ளாம பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு இன்னைக்கு எல்லாரையும் நம்ம ஒட்டுமொத்தமாக குறை சொல்லலை, தவறு சரிங்க சொல்லலை. ஆனாலும் தன்னுடைய பாவத்தை விட்டு உதறி, இந்த பாவம் என் வாழ்க்கையில வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்காக நான் வாழணும்னு சொல்லி சிலர் விட்டு வாழ்கிறவர்களும் இந்த சபையில இருக்கிறீங்க. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்வஸ்திரம் தரிக்கப்படுவார்கள், என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வசனம் சொல்லுது, யாருக்கு தெரியுமா அந்த வெண்வஸ்திரம் மேன்மை? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஆமென். வாசிங்கப்பா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த வாழ்வு, கர்த்தரை தேடுகிற அந்த ஆசீர்வாதமான அனுபவம் எல்லாம் யாருக்குன்னா வின்னருக்கு மட்டும்தான், ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான். அதாவது உலகத்தில் தன்னை தேடி இருக்கிற பாவத்தை ஜெயித்து தேவனுக்காக வாழ்கிறவனுக்கு தான் தேவன் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேன்மை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியல, ஒரு காரியத்தில் ஒரு உற்சாகமாக என்னால் வாழ முடியலை, என்னால் முன்னேறி போக முடியல அப்படின்னா நான் எதுலேயோ ஒன்று ஜெயிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ டெம்ப்டேஷன்லையோ, ஏதோ ஒரு இச்சையிலையோ, ஏதோ ஒரு பாவத்திலையோ, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான், ஏதோ ஒரு அடிமைத்தனம். இதுதான் அடிமைத்தனம் இல்லை, ஏதோ சாதாரண மொபைல் ஃபோனில் அடிமைத்தனமாக இருக்கலாம். சிலர்லாம் மொபைல் ஃபோனை கையில் எடுத்தோன்னா என்ன பண்ண மாட்டோம், கீழே வைக்கவே மாட்டோம். சிலர்லாம் டிவி பார்க்க உட்கார்ந்தாங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு விடிய டிவி பார்த்துட்டு, சிலர்லாம் தூங்காமல் ராத்திரி முழுவதும் டிவி பார்க்குற ஆட்களாக இருக்கிறாங்க. சிலர்லாம் ஏதோ ஒரு மனுஷன் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா போதும்பா சாமின்னு சொல்கிற அளவுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு
ஒரு ஆசை ஆண்டவர் தேடுறதுல எனக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். பைபிள் வாசிக்கிறதுல, ப்ரேயர் பண்ணுறதுல, ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, தேவனுக்கு கொடுக்கறதில்ல, தேவனுடைய வாழ்க்கை வாழ்வதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நான் உலகத்தை இம்பார்ட்டன்ஸ் பண்ணாமல் தேவனை நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் ஜெயம் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஆண்டவர் தேட விடாமல் நான் தடுக்குது அப்படின்னா நான் இன்னமும் ஏதோ ஒரு காரியத்தில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. நான் அதில் ஜெயிச்சுட்டா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறத தவிர இஸ்ரவேல் சபிப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் நல்லா இருக்கிறத விட தேவன் உங்களை காயப்படுத்துவது தேவ சித்தமே. யாருமே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஆண்டவனை ஆசீர்வதிக்கலன்னு. நான் 100க்கு 100 சொல்லுவேன், ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதம்? ஜெயிக்கிறவனுக்கு. ஜெயிக்கிறனா உலகத்தில் மேன்மையாகணும்னு கர்த்தர் விரும்பலை. உன்னை தேடி வருகிற பாவத்தை வெறுத்து அதில் நீ ஜெயித்து தேவனுக்காக நின்று பாருங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியங்களை காண்பிப்பேன். இந்த வாலிப வயசு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்காக ஏதோ ஒரு பாவத்தை சாத்தான் கொண்டு வருவான். ஏதோ ஒரு லவ்ங்கிற ஒரு பாவத்தை கொண்டு வருவான், ஏதோ ஒரு டெம்டேஷனுங்கிற ஒரு பாவத்தை கொண்டு வருவான். அதுலலாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறாங்கள பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்குள் மேன்மையான வாழ்வு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஜெயிக்காம எனக்கு கர்த்தர் கொடுக்கணுங்க, வானத்திலிருந்து கர்த்தர் அருளணும்னு வாலிப வயசில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தரால் அருள முடியாது. இந்த பாவம் எனக்கு சாத்தான் அனுமதிக்கிற ஒரு கண்ணி, இந்த கண்ணியிலிருந்து நான் விடுபட்டு தேவனுக்காக நிற்க வேண்டும் அர்ப்பணிப்பேன் அப்படின்னா நிச்சயமாக தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்புக்கொள்கிறீங்க, என் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்களுக்குள்ள நான் எடுக்காமல் இருக்கிறேன், இன்றைக்கு ஒப்புக் கொடுக்குறப்பா நானும் ஜெயமுள்ளவனாய் தேவனுக்கென்று வாழும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல ஜெயமுள்ளவனுக்கு தேவன் அவருடைய அங்கேயே தரிப்பித்து வெண்வஸ்திரம் தரித்தவனாய் பிதாவினிடத்திலே நடக்கிறவனாய் பிதாவின் ஸ்தானத்தில் அமருகிறவனாய் அவன் அமர பண்ணுகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியல, ஒரு பாவத்தை வெறுத்து ஒரு வாழ்க்கை வாழ முடியல, இந்த டெம்டேஷன்னால நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை விட்டு என்னால் விலக முடியல, நான் செய்யணும்னு தவறு செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பாவம் எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது, இந்த எண்ணம் எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது, இந்த இச்சையில் நான் விழுந்து போயிடுறேன். சாதாரண காரியம்தான், இதில் சீக்கிரமாக விடுபட்டலாம் தான், ஆனால் என்னால் அந்த இச்சையிலேருந்து விடுபட முடியலை. தேவனே எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு உண்மையாக நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் அநேகரை சில காரியங்கள்லேருந்து ஜெயம் எடுக்க தேவன் உதவி செய்ய போகிறார். அநேகர் இன்னைக்கு ஜெயம் எடுக்க போகிறீங்க, அநேகர் இந்த டெம்டேஷன்லேருந்து ஜெயம் எடுக்க போகிறீங்க, அநேக இந்த வாலிபத்திற்குரிய இந்த பாலியத்திற்குரிய இச்சைகளிலிருந்து ஜெயம் எடுக்க போகிறீங்க. இந்த பாவம் ஆண்டவரே இது தேவனுக்கு பிரியமில்லாதுன்னு சொல்லி யோசேப்பு எப்படி உதறி தள்ளிவிட்டு தேவ தரிசனத்தை நோக்கி ஓடினானோ, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை நோக்கி பத்சேபாள் வரும், உங்களை நோக்கி யோசேப்பு கூட வருங்க. நான் சொல்கிறேன், பத்சேபாள் மட்டும் பாவி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பத்சேபாளை போல இருக்கிற நமக்கு யோசேப்பும் கண்ணுக்கு தெரியும். வசனம் சொல்லுது, அந்த இச்சிக்கத்தக்க ரூபம் அவனுக்கு இருந்தும் கூட, அவனுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்து கூட அந்த யோசேப்பு அதை உதறி தள்ளி விட்டு ஓடி வரான். அதை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை குறித்து தேவ திட்டம் இருக்கு, என் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு, என் மேல ஒரு தேவ தரிசனம் இருக்கு. எல்லாருமே வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அதில் ஜெயம் எடுக்காமல் இருக்கீங்கன்னா, அதில் இன்னைக்கு சிக்கி கொண்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே அதுலேருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அந்த பாவத்தை வெறுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் குடிக்கிற நாட்கள் இருக்கும் பொழுது எனக்கு அது குடி இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்த பொழுது அது மேலே ஒரு வெறுப்பை தேவன் கட்டளையிட்டார். அதை பார்க்கும்போது வெறுப்பாச்சு, அதை குடிக்கிறவங்களை பார்க்கும்போது வெறுப்பாச்சு. அந்த இருதயத்தை தேவன் இன்னைக்கு அநேகர்களை கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்குறீங்களோ, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவன் அனுமதிக்க போகிறார். நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஐ எம் சரண்டர் லார்ட், என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாவம் எனக்குள்ள ஆட்கொண்டு இருக்கு, அதை வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்க மாம்சம் மேலோங்கி செயல்படுவதனால என்னால் இதிலிருந்து வர முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இதனால என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேன்,
இதனால எத்தனையோ இழப்பை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னோட தனிப்பட்ட ஜீவியத்தில் இந்த காரியத்தினால நான் நிறைய இழந்துட்டேன். இது என்னை விட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறீங்க. God know everything. ஆண்டவர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு முன்பாக வேணா ஒருவேளை நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, அவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சரீரத்தை ஒரு ட்ரெஸ் போட்டு மறைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் கடவுளுக்கு முன்பதாக நாம் நிர்வாணி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும், நம்மளை பற்றி எல்லாம் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் பேசிட்டு, நான் பார்த்துட்டு, நான் டெலீட் பண்ணிட்டு நினச்சிட்டு இருக்கிறோம். மொபைல்லேருந்து டெலீட் ஆயிடுச்சு தான். ஆனால் தேவன் அதை கவனித்து கொண்டு இருக்கிறார். உன் தகப்பனை ஏமாத்திரலாம், உன் ஊழியக்காரனை ஏமாத்திரலாம், சுற்றி இருக்க மனுஷங்க, உன் ஃப்ரெண்டு, யாரவனை ஏமாத்திரலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பதாக எந்த மறைபொருளும் இல்லை. தேவனை நீ ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. தேவன் அந்த காரியத்தை வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வந்து தீருவார். ஆண்டவர் சொல்றாரு, அதை வெளியே கொண்டு வரதுக்கு முன்பதாக யோசிச்சு பாருங்களேன். சில பாவம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த பாவம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. வசனம் சொல்லுது, இந்த பாவம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இன்றைக்கு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அதை வெளியரங்கமாக்குவார் கர்த்தர். ஆனால் நீ மனம் திரும்ப வேணா, கர்த்தர் கிருபையினால் உன்னை மூடி போட்டு உன் பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். தேவன் பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் தான். ஆண்டவர் பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல. பாவத்தை தான் தேவன் வெறுக்கிறார் தவிர, நீ செய்கிற தப்பை தான் தேவன் வெறுக்கிறார் தவிர, பாவிகளை சிநேகிதன் தான் இயேசு. பாவிகளை நேசிக்கிற கர்த்தர், பாவிகளை சிநேகிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லா இருக்கும் ஆண்டவரே, என்னை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில் இந்த கோபங்கிற இந்த காரியம் எனக்கு அதிகமாக இருக்குது, வெறுப்பு எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு நான் என்றைக்குமே நான் இறங்கி போகக்கூடாது, நான் என்றைக்குமே நான் பண்ணவே கூடாதுங்கிற அந்த வெறுப்பு எனக்குள்ளே இருக்குது. அதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அவங்களை காயப்படுத்துகிற இருதயம் எனக்குள்ளே இருக்குது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு பையனை பார்த்து, ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை, கடவுள் யாருக்கு யாரை வச்சிருக்காங்கிறத திட்டம் பண்ணி சேர்த்து இருக்கிறார். கர்த்தர் இணைச்ச அந்த வாழ்வை உங்களுக்கோ எனக்கோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ பிரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. தேவன் நினைச்ச உறவு. ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் உன்னை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ முதல்ல அவங்கள விட்டு நீ விலகு. உன் வாழ்க்கையை அவங்கள விட்டு பிரிக்கணும், கணவனை விட்டு பிரிக்கணும், மனைவி விட்டு பிரிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ முதல்ல நீ அவங்கள விட்டு விலகு. வேதம் சொல்லுகிறது, இது தேவ திட்டம், இது தேவனுடைய திட்டம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்து தன்னை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த பாவம் எனக்குள் இருக்குமானால் என்னை தயவாய் ஒரு பரிசுத்தப்படுத்துவீராக. தயவாய் இரத்தத்தினால் நீங்கள் கழுவுங்கப்பான்னு கேளுங்க. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. நீ இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய பாவியம் வேணால் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய இந்த நேரத்தை ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஒரு நேரத்தை உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணிப்பதற்காக உங்களை விட்டு கொடுங்க. இன்னும் பலர் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க, இதை உணராமே பலர் இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இது பாவம்னு சிலர் தெரியாமலே இன்னைக்கு அதை திரும்ப திரும்ப செஞ்சு அதில் மூழ்கி போய் இருக்கிறவங்க அநேகர் இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னை முழுச ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஏற்று வழி நடத்துங்க.